அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு முக்கியமான சம்பவம் ஒன்று நடந்தது. சரி, அதை தான் உங்கள்கிட்ட வந்து சொல்லலாம், பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. அது என்ன சம்பவம்னா, நான் வேலை முடிஞ்சு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு அக்கா வந்து டக்குன்னு வந்து தம்பி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு பேசுனாங்க. நான் சொல்லுங்கக்கா அப்படின்னு. நான் சின்ன வயசுலேருந்து அவங்கள பார்த்து வளர்ந்தவன் தான். சின்ன வயசு என்ன குழந்தையிலேருந்து அவங்களும் பார்த்துருக்காங்க. அவங்க என்ன சொன்னாங்க, தம்பி இந்த மாதிரிப்பா பிரச்சனை ஆகி போச்சு அப்படின்னு சொன்னாங்க. அது என்ன பிரச்சனைன்றது வேணாம், நம்மளுக்கு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இந்த மாதிரி பிரச்சனை ஆகி போச்சுப்பா, அந்த லேடிஸ் வந்து என்னை ஓவராக அசிங்கமாக திட்டாங்க. இங்கே எல்லாரும் பார்க்குற மாதிரி எங்கள் எல்லோரும் இன்னும் வேடிக்கை பார்த்தாங்களே தவிர யாரும் ஒரு ஆள் கூட வந்து கேட்கவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அப்படி கேட்கல அப்படின்னு பார்க்க போனால், இந்த திட்டினாங்கல்ல அவங்க வந்து ஓவராக வாய் பேசுவாங்க. இந்த திட்டு வாங்கிட்டு என்னை நிறுத்தி பேசுனாங்க தெரியுமா, அவங்க வந்து அவ்வளோ வாய் திறந்து பேசவே மாட்டாங்க. இந்த 2 பேருமே, இந்த 2 அக்காவும், 2 பேரும் எனக்கு அக்கா தான், 2 பேரும் வயசில் பெரியவங்க தான். இந்த 2 அக்காவுமே எனக்கு தெரிஞ்சவங்க தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி நான் கேட்குறேங்க்கா அப்படின்னு சொன்னேன். கேட்காதப்பா, கேட்டால் வந்து அவங்களுக்கு வந்து புரியாது. நீ பார்த்துருக்கல அக்காவை சின்ன வயசுலேருந்து, அக்கா எப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டாங்க. கேட்கும்போது அவங்க ரொம்ப அழுதுட்டாங்க. அவங்க கண்ணிலேருந்து கண்ணீராக வந்துகிட்டே இருக்குது பேசும்போது. இந்த மாதிரி என்னை ரொம்ப பேசிட்டாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சரி நான் கேட்குறேங்க அப்படின்னா வேணான்னு சொல்லிட்டாங்க. என்னமோ ரொம்ப அசிங்கமாக பேசிகிட்டு இருக்காங்க பொழுது, அதனால அவங்க மனசு உடஞ்சி போச்சு. அப்போ அதனால தான் எனக்கு ஒரு யோசனை தோணுச்சு, சரி பேசணும் அப்படின்றது. நல்லவங்க வந்து என்றைக்குமே மனசு கஷ்டப்படவே கூடாது. ஒருத்தவங்க வந்து அசிங்கமாக பேசி திட்டுறாங்கன்னா அதனால் வந்து அவங்க ஒன்றையும் அவங்க பேசுகிறது எல்லாமே வந்து கரெக்டுன்னு ஆகிடாது. அதேனால வாய் பேசாமல் டீசெண்டாக இருக்கிறவங்க வந்து வாய் பேசாமல் இருக்காங்க, அவங்கள நம்ம என்ன வேணால் பேசலான்ட்டு பேசவும் கூடாது. நல்லவங்க கெட்டவங்க தெரியாமல் குலைக்கிறது நாயோடைய புத்தி. நாய்கள் போலவே இங்கே சில மனுஷர்களும் உண்டு. அந்த மனுஷங்க பேசுகிறத கேட்டு அந்த நாய்ங்க குலைக்கிறத கண்டு நல்ல மனிதர்கள் கண் கலங்கவும் கூடாது, மனசு கூட வருத்தப்படவே கூடாது. இதுதான் என்னுடைய கருத்து. காலப்போக்கில் அந்த நாய்கள் கல்லடிப்பட்டும் சாகலாம், இல்லை அதோடைய கெட்ட எண்ணம், அந்த விஷ புத்தி அதோட தலைக்கு ஏறி அது வெறி பிடிச்சும் சாகலாம். ஓகேவா? எந்த சூழ்நிலையும் யாருமே சரி, ஒருத்தவங்க நம்மளை திட்டாங்க, ஒருத்தவங்க நம்ம கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னு நீங்கள் மனசுக்கு வந்து கஷ்டமே படக்கூடாது. கெட்டவங்க யார், நல்லவங்க யாருன்றது இந்த மக்களுக்கு இங்கே இயல்பாக நம்ம சராசரி மக்கள் நம்ம கூட வாழ்கிறாங்களா, ஃப்ரெண்டுங்க, சொந்தக்காரங்க, அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கெட்ட ஆளுங்க அவங்களா என்னைக்குன்னா புரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? இது சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு, அதனால் சொல்கிறேன்.